எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோ இப்போ மழைக்காலம், நிறைய மழை பெய்ய போகுது. கூடவே கொசு தொல்லை, ஈக்கள் தொல்லை அதிகமாக போகுது. கொசு தொல்லைனால மலேரியா, டெங்கு, சிக்குன்குனியா போன்ற பல வைரஸ் காய்ச்சல்கள் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொசுக்கள் அதிகமாகி இந்த கொசுக்கள் இந்த வியாதிகளை மனுஷனுக்கு மனுஷன் பரப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக போகுது. அதே மாதிரி ஈக்கள் அதிகமாகும் போது வேஸ்ட்ல இருந்து இருக்கக்கூடிய கழிவுகள்ல இருந்து இருக்கக்கூடிய கிருமிகளை எடுத்துட்டு போய் மனுஷன் சாப்பிடக்கூடிய உணவுகள்லயோ குடிக்கக்கூடிய தண்ணியிலையோ அந்த கிருமியை போட்டுடுது. ஸோ அதை நம்ம தண்ணீரையோ உணவையோ கிருமி கலந்ததை நம்ம சாப்பிடும்போது வயிற்று வலிகள், வாந்தி, டயரியா போன்ற பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அதாவது சிம்பிளான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கிறேன். இந்த வேஸ்ட் நம்ம எப்படி நம்ம குப்பை கழிவுகளை நம்ம வீட்டில இருந்து வெளியேற்றோம், தூக்கி போடுறோம், இல்லை அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. ஏன்னா இந்த குப்பைகளை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இந்த குப்பைகளை நீங்கள் டீல் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் வீட்டில் ஜென்ரேட் ஆகக்கூடிய குப்பைகள், அதாவது நீங்கள் கிச்சனில் காய்கறிகள் செதுக்கிறீங்க, அந்த காய்கறி கழிவுகள்லாம் ஒரு பக்கமாக வருது. ஃபுட்டு உணவுகள் சாப்பிட்றீங்க, மீதியாகக்கூடிய உணவுகள், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் அப்படின்னு மீதியாகக்கூடிய விஷயங்கள், கை கழுவும் போது வெளியேறக்கூடிய அந்த சோற்று பருக்கைகள், இது எல்லாமே குப்பைகளாக தான் போகுது. இதெல்லாம் மக்கக்கூடிய குப்பைகள். பேப்பரு, மற்ற குப்பைகள்லாம் மக்காத குப்பைகள். பாத்ரூம்ல இருந்து வெளியேறக்கூடிய நீர் அப்படிங்கிறது அது ஒரு விதமான கழிவு நீர். இது எல்லாமே எப்படி உங்க வீட்டை விட்டு வெளியே போகுது, எப்படி அதை டிஸ்போஸ் பண்றீங்க, அதை உங்க வீட்டை விட்டு நீக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னு வைங்களேன், நீங்க மட்டும் இல்லாம உங்க ஏரியா மக்கள், உங்களை வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ப்ராப்பரா இதை பண்றாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் கொசு தொல்லையும் இருக்காது, ஈ தொல்லையும் இருக்காது, உங்களுக்கு நோய்கள் பிரச்சனையும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நிலம் இருக்கு அப்படின்னு வைங்க, இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. நிலம் இருக்கு, அந்த நிலத்துல உங்களால வேஸ்ட்டை கொட்ட முடியும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, இது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடு. அதாவது ஒரு குழி, அதாவது 6 அடி அகலத்துக்கு 10 அடி ஆழத்துக்கு ஒரு குழியை நம்ம பண்ணலாம். இந்த குழி 10 அடி கிட்டத்தட்ட, சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறோம், 10 அடி குழி 6 அடி அகலம் உள்ள இந்த இடத்துல டெய்லி நம்மளுக்கு சேரக்கூடிய இந்த மக்கக்கூடிய குப்பை கழிவுகள் இருக்கு பாருங்க. நம்ம சமையல் அறையிலிருந்து அந்த காய்கறி தோள்கள் அது இதுன்னு அந்த மக்கக்கூடிய குப்பைகள், அந்த மக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம், அந்த கழிவுகளை இங்கே நீங்கள் கொட்டிடலாங்க. இந்த கழிவுகளை ஃபர்ஸ்ட் நாள் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த குழியில் நீங்கள் கொட்டிடலாம். கொட்டினதுக்கப்புறம் அன்றைக்கி காலையில், மத்தியானம், நைட்டு எல்லாத்தையுமே சேர்த்து இந்த குழியில் நீங்கள் கொட்டிடலாம். கொட்டினதுக்கு அப்புறமா இந்த குழியில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம். அதாவது மேலே மண்ணை தூவி விட்டுறோம், ஒரு லேயருக்கு மண் தூவி விட்டுறோம். ஸோ இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் நாள் பண்ணுறோம். 2வது நாள் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல குப்பைகளை கொட்டுறோம். மறுபடியும் என்ன பண்ணுறோம், 2வது நாள் முடிஞ்சோன்னா இந்த குப்பைகள் மேலே நம்ம மணல் போட்டுடுறோம், மண் போட்டுடுறோம். இதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே வரோங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம குப்பைகள் போட்டுக்கிட்டே வரோம். இப்படி குப்பைகள் போட்டுக்கிட்டே வரோம். ஒவ்வொரு நாளுமே குப்பைகளுக்கு மேலே நம்ம இந்த மண்ணை போட்டு மூடிக்கிட்டே வரோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வர்றதுனால என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க, இந்த ப்ராசஸ் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 30 நாள், 30 டேஸ் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்க. அதாவது ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. ஒரு மாதத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழி ஃபுல்லாக ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? இப்போ இந்த குழி ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதானே, இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதா? கிடையாது. இது குழி முடிஞ்ச உடனே நம்ம அதுக்கு தான் சொன்னேன், இடம் இருக்கிற இடத்துல தான் இதை பண்ண முடியும்ன்ட்டு. இன்னொரு பக்கம் இதே மாதிரி இன்னொரு குழியை மேக் பண்ணி 6 அடி அகலத்துக்கும் 10 அடி ஆழத்துக்கும் ஒரு குழியை மேக் பண்ணி இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு மாதம் இங்கே கொட்டிட்டோம். அடுத்து 2வது மாதம் 2வது மாதம் இந்த குழி 30 நாள் முடிவில் இந்த குழி ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ 2வது குழியும் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து 3வது குழி தோண்டிடலாமா? அதுதான் கிடையாது. இப்போ இந்த குழியில ஃபில் ஆகும்போது இந்த குழியில என்ன நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒவ்வொரு நாளும் அந்த கழிவுகளுக்கு மேல மணல், கழிவுகளுக்கு மேல மணல், கழிவுகளுக்கு மேல மணல் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் அன்னரோபிக் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
சொல்றோம். அதாவது ஒரு விதமான கிருமிகள் இருக்கு. இந்த கிருமிகள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம அதாவது இந்த கிருமிகளுக்கு ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. பொதுவா கிருமிகள்னாவே ஆக்சிஜன் தேவைப்படும். இப்ப மனுஷங்க நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது இல்ல, அந்த மாதிரி கிருமிகளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஆனா சில கிருமிகளுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது. ஆக்சிஜன் இல்லாத நேரத்துல தான் அந்த கிருமிகள் ஆக்டிவா வேலை செய்யும், நல்லா சாப்பிடும், நல்ல மெட்டபாலிசம் அதோட உடம்புல நடக்கும். ஸோ அந்த வகையான பாக்டீரியா கிருமிகள்லாம் வந்து நம்ம இப்படி மண்ணை போட்டு போட்டு மூடுறோம். டெய்லி ஏன் மண்ணை போட்டு போட்டு மூடுறோம்னா ஆக்சிஜனை கட் பண்றோம். இப்போ ஒவ்வொரு நாள் முடிவுலையும் நம்ம மண்ணை போட்டு மூடினோடனே ஆக்சிஜன் கட் ஆயிடுச்சு. இப்போ மேல வரைக்கும் வந்த உடனே மேல கடைசி லேயர்லயே நம்ம என்ன போடுறோம், மண்ணை தான் போட்டு ஃபில் பண்றோம். ஸோ இதோட குழி முடிஞ்சுது. இந்த கடைசி லேயர் 30 நாள்ல முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ நம்ம இந்த குழி ஃபுல்லா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மிக அதிகமான வெப்பம் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கும், மிக அதிகமான சூடு. அந்த சூடு எதனால ஜெனரேட் ஆகிட்டு இருக்குன்னா, உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்னாலையும் நம்ம ஆக்சிஜனை கட் பண்ணதுனாலையும் மேல இருக்கக்கூடிய காத்தை கட் பண்ணதுனாலையும் இந்த குப்பைகள்லாம் பொசுங்கிரும். அப்படியே அந்த மக்கக்கூடிய குப்பைகள் தானே எப்படி இருந்தாலும் இந்த மக்கக்கூடிய குப்பைகள் நல்லா பொசுங்கிடும். இந்த குழி 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குழிக்கு என்ன ஆயிருக்கும், இந்த குழி 60 நாள் ஆயிருக்கும். இந்த 60 நாள் முடிவுல இந்த குழியில இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளுமே வந்து உரமா மாறி இருக்கும். அதாவது வயலுக்கு போடக்கூடிய உரமா மாறி இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த குழி 30 நாள் முடிஞ்ச உடனே இந்த குழியில் இருக்க விஷயங்கள் எல்லாம் தோண்டி எடுத்தாலே அது எல்லாத்தையும் உரமாவே நம்ம வித்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான உரமா மாறி இருக்கும். இந்த குழி என்ன ஆயிரும், நம்ம எல்லாத்தையும் தோண்டி எடுத்த உடனே இந்த குழி எம்டி ஆயிடும். ஸோ இந்த குழி எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றோம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றோம். அதாவது மறுபடியும் இந்த குழியில வந்து ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டே வரோம், மண்ணை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 30 நாள் இந்த குழியை வந்து நம்ம ஃபில் பண்றோம். 3வது மாசம் இந்த குழி ஃபில் ஆகும்போது 4வது மாசம் இந்த குழியில இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் உரமா மாறி இருக்கும். இந்த உரத்தை நம்ம இந்த குழியை காலி பண்ணிட்டு 4வது மாசம் இந்த குழியை நம்ம ஃபில் பண்றோம். அப்புறம் 5வது மாசம் இந்த குழியை எடுத்துரும். இப்படியே மாத்தி 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 நம்ம தொடர்ந்து நம்ம குப்பைகளை ஆரோக்கியமான முறையில வந்து நம்ம இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து மக்கக்கூடிய குப்பைகளுக்கு. மக்காத பேப்பர், இந்த மாதிரி எரியக்கூடிய பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குப்பைகள்லாம் வந்து பேப்பர் இதெல்லாம் வந்து நம்ம குப்பை தொட்டியில போட்டு எரிச்சிடுறது அப்படிங்கிறது பெஸ்ட். என்னைக்குமே வந்து தண்ணீர் தேங்காம நம்ம சுற்றுப்புறத்துல பாத்துக்கிறதுங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். எந்த வகையிலுமே நம்ம பாத்ரூம்ல இருந்து வெளியே போகக்கூடிய தண்ணீரோ இல்ல செப்டிக் டேங்க் தண்ணீரோ எந்த சூழ்நிலையிலையும் வெளியில நிலத்து மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் பெஸ்ட்டு. ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்கே இருக்குது. அதாவது ஓப்பன் டிச்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் இந்த ஓப்பன் டிச்சஸில் எல்லா கழிவுகளும் அந்த ஓப்பன் டிச்சில் தான் போகுது. அப்படிங்கும்போது தான் இப்போ பிரச்சனையே உருவாகுது. அங்கேருந்து தான் கொசுக்கள் உற்பத்தியே நடக்குது அப்படிங்கிறத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோடு சேர்ந்து எல்லாரும் முயற்சிகள் எடுத்து எல்லாமே க்ளோஸ்டு ட்ரைனேஜாக, அந்த ட்ரைனேஜ் டிச்சஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் போடணும் கூட அவசியம் இல்லை. அந்த ட்ரைனேஜ் டிச்சஸ் மேலே நம்ம ஸ்லாப் வச்சு க்ளோஸ் பண்ணி அங்கங்கே ஒரு மேன் ஹோல் மட்டும் வச்சுட்டு எப்போ தேவையோ அதை எடுத்து ரிமூவ் பண்ணி, பிளாக் இருந்தால் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஹோல் மட்டும் வச்சுட்டு மேன் ஹோல் வச்சுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு டைப் ஆஃப் டிச்சஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஏரியாவிலேயே கொசு உருவாக வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து ப்ராப்பராக குப்பைகளை டிஸ்போஸ் பண்ணுறோம். அதாவது மக்கக்கூடிய கழிவுகளை வந்து கிச்சன் கழிவுகளை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றோம், மக்காத எரியக்கூடிய விஷயங்களை எரிச்சிடுறோம். கிச்சன் கழிவுகள், செப்டிக்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய தண்ணீர் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா க்ளோஸ்டு ட்ரைனேஜ்ல போகுது அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா இப்ப நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. இப்போ எப்படி குப்பையை நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம குப்பையை வந்து பப்ளிக் டஸ்ட்பின்ல எல்லா குப்பையும், அது மக்கக்கூடியதோ மக்காம இருக்கிறதோ அது எல்லாத்தையும் வந்து குப்பை தொட்டியில போடுறது, இல்லைன்னா அப்படியே தூக்கி வீசுறது, அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓப்பன் டிச்சஸ்ல தான் எல்லா தண்ணியும் போயிட்டு இருக்கு. இல்லை டிச்சஸ் இல்லாத இடத்துல வெறும் தரையிலேயே அந்த தண்ணீரை அப்படியே விட்டுறோம். அந்த தரையில தண்ணீர் தேங்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது மக்களுக்கு தெரியறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸை உங்க வீட்டில் இருக்கா, இல்லை நான் சொன்ன வழிமுறைகள் படி நீங்க யாராவது ப்ராப்பரா குப்பைகளை டிஸ்போஸ் பண்றீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு கொசு தொல்லை, ஈ தொல்லை இல்லாம, காய்ச்சல் இல்லாம நம்ம இந்த வருஷத்துல மழைக்காலத்துல தாண்டி போகணும் அப்படின்னா வந்து
நம்ம ப்ராப்பராக நம்ம வேஸ்ட்டு கழிவுகளை டிஸ்போஸ் பண்ணுறதுல தான் அந்த டெக்னிக் இருக்குது, சூட்சமும் இருக்குது. அது உங்கள் எல்லா கையிலையும், ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போய் சேரணும். நிறைய பேருக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம சுகாதாரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியறதே கிடையாது. வெறும் கை கழுவுறது அது மட்டும் பத்தாதுங்க. நம்ம சுற்றுப்புறம் சுகாதாரமாகவும் கொசு தொல்லை, ஈ தொல்லை இல்லாமல், பூச்சி தொல்லை இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பல விஷயங்கள் இந்த வீடியோவில் ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.